நேற்று மாலையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அறிக்கை வந்திருக்கு. அவங்க கோடி காட்டியிருக்கிறார்கள், இன்னும் கோடிட்டு காட்டவில்லை. என்னன்னு சொன்னால் 1000 கோடி ரூபாய்க்கு மேல், ஏன்னா அவங்க 1000 கோடிக்குன்னு சொல்லலை, அதுக்குள்ளே நம்ம சாராய மந்திரியா ஸ்கேம் மினிஸ்டரா, செந்தில் பாலாஜிக்கு என்ன சொல்லலாம், சாராய மினிஸ்டர்னு சொல்லலாம், இல்லை ஸ்கேம் மினிஸ்டர்னு சொல்லலாம். அவர் அதுக்குள்ளே அவசரப்படுற, கொஞ்சம் பொறுங்க, உங்கள் ஜாமீன் ரத்தாகிறதுக்கு ரொம்ப ஒன்றும் நாள் இல்லை. ஆகவே இந்த தினம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அரசு டிபார்ட்மெண்ட்டில் ரைடு நடந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரைடு நடந்தது. அதுக்கு பேர் என்ன, கரூர் குரூப்பா, கரூர் கேங். அந்த கரூர் கேங் இதை பற்றி அன்றைக்கே பேசினாங்க. ஒரு நம்ம சாராய மினிஸ்டர் வந்து ஜெயிலில் இருக்கிறதையே அங்கே ரைடு நடந்தது. ஆகவே இன்னைக்கு தமிழகத்தில் இட் இஸ் நெக் டீப் இன் கரப்ஷன். அதாவது ஏந்துக்க முடியாத அளவுக்கு ஊழலில் ஊறி திளைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். லிக்கர் பாலிசி, அதில் ஊழல் இருக்குன்னு முத அறிக்கை கொடுத்தது யார்? பிஜேபியா? காங்கிரஸ் அறிக்கை. ஆகவே உலகறிய ஊழல் செய்தது அங்கே சத்தீஸ்கரில் எல்லாம். அது எங்கே வர வந்தது? ஹைதராபாத் வர வந்தது. ஏன்னா திருமதி கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் அப்போவே சொன்னேன், அது சென்னைக்கு நீளும். ஏன்னா நீங்கள் சாராயம் ஊழல் அப்படின்னா அதுக்கு உறைவிடமே எது? தமிழ்நாடு. அதனால் அப்போவே சொன்னேன்னா, இவன் 2 years பேக் மணிஷ் சிசோடியா 2 years ஜெயிலில் இருந்தார். அதனால் அப்போவே சொன்னேன்னா, இந்த ஊழல் அதனுடைய நூலை பிடித்து கொண்டு நகர்ந்தார்களே ஆனால் அது இறுதியில் தமிழ்நாட்டில் தான் முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனோவியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நீங்கள் பாருங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அதனால் அவருடைய உடல் நலனில் ரொம்பவும் அக்கறை இருக்கிற நபர் வச்சுறாங்க. அதனால் சொல்கிறேன், தயவு பண்ணி நல்ல டாக்டர்கிட்ட காட்டுங்க. ஏன்னு சொன்னால் ரூபாயினுடைய அந்த குறியீட்டை அதை மாற்றுறீங்களா? அது தமிழும் போட்டதுயா. அதை வந்து அந்த ருப்பிக்கு போடுற சிம்பல் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் கண்டுபிடிச்சு சொல்லி கருணாநிதி அவர்களே பாராட்டின ஒரு விஷயத்தில் நான் இந்த ரூபா சிம்பலை மாற்றுவேன். ரூபா நோட்டில் இருக்கிறத அடித்து திருத்துவார? நீங்கள் வாங்கி ஈடி இப்போ கைப்பற்றின்னு போயிருக்கே கட்டுக்கட்டா, அது எல்லாத்துலேயும் அடித்து அந்த இது தேவநாகரியில் இருக்குது அந்த சிம்பல், அதை நான் தமிழில் ரூன்னு மாற்ற போகிறேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யார் அட்வைஸ் பண்ணுறாங்க சீஃப் மினிஸ்டருக்குன்னு தெரியல. அவர் ஒரு நாள் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு செகண்ட் போதும் எனக்கு வரி கொடுக்காதேன்னு சொல்லிவிடுவேன். அந்த ஒரு செகண்டு தான் வேணும் எங்களுக்கு 356. டெல் கான்ஸ்டியூஷன் இருக்குங்க. நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிக்காதவராக இருக்கலாம், ஆனால் பக்கத்துலையாவது கான்ஸ்டியூஷனை படித்தவரை வச்சுக்க வேண்டாமா?